இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அந்த செக் இருக்குல்ல, அத ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, கல்யாணம் பண்ணிக்கப்புறம் நம்ம 2 பேரும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பா, அம்மாவா. ஸோ என்னோட டவுரி இது நான் உனக்கு டவுரி குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த செக்க ஹீரோயின் கிட்ட குடுப்பாரு. அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனா நான் உனக்கு இன்னும் நல்லா கியூர் ஆகி நீ தெளிவாகுற வரைக்கும் உன்னோட இதா வந்துட்டு அந்த பணத்த வந்து பத்திரமா வச்சுப்பேன். ஃபியூச்சர்ல உனக்கு தேவைப்படும்போது அத நான் உனக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்திரப்படுத்துவாங்க. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எனக்குன்னு ஒரு ஃபோன் மட்டும் வேணும் வாங்கி தரியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே நாளைக்கு உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவருக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா போயிடும். பண்ணுவாங்க சரின்னு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ சொல்றதுக்குலாம் அவங்க சரி சரின்னு சொல்றதுனால ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹீரோயினுக்கு கன்னத்துல முத்தம் குடுப்பாரா, எதுக்கு நீ இப்ப என்ன கிஸ் பண்ண அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம கிஸ் பண்ணல, டாடிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதா தான் கிஸ் பண்றாரு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் கிஸ் பண்ணும். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்ப அன்னைக்கு நைட் ஆகும், ஹீரோயின் வந்து தூங்கலான்னு போகும்போது ஹீரோ வந்துருவாரு. ஹீரோனுக்கு காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா, நான் காலுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், அதை பண்ணி விடுறேன்னு வருவாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினுக்கும் அவ்வளவுதான், அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப காலையில ஹீரோனால எந்திரிக்கவே முடியாது. அவங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியே இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நாள் வந்துட்டு ஹீரோயின் வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து ஹீரோவோட பேரை தானே சொல்லியிருப்பாங்க. என் பேரை எப்படி சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னதுனால அந்த பொண்ணோட பேர் வந்து இப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹீரோவோட பொண்ணா அது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ அது எப்படி உங்களுக்கு தெரியணும்னு, இல்லை நேற்று அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண வந்துருந்தீங்களா, அங்கேருந்து தான் நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இது ஹீரோவும் காதில் வாங்கிடுவாரு. இதை நம்ம சமாளிக்கணுன்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பாரு. அதோட இப்போ என்ன பண்ணுவாரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோன் முழிச்சு வராங்களா, அவங்களுக்காக நூடுல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. உனக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் வந்து சாப்பிடுவாங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, நான் கிச்சனில் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கா, நான் பெட்ரூமில் உன் கூட இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு என்னடா இது இப்படி திடீர்னு இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி புறையேற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. உடனே இவர் என்ன கேட்பாரு, எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோன் எதுக்கு போவாங்களா, இன்னும் என் கேள்விக்கு நீ பதிலே சொல்லலைன்னு சொல்லிட்டு இவர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயின் வெளியே வருவாங்க. ஓ நீ ஃபோன் வாங்கி கேட்டல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு வருவாங்க. வந்தோன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு முக்கியமான வேலை இருக்கும், அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட அசிஸ்டன்ட் நம்பர் அவருக்கு ஞாபகமாக இருந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணிடுவார். நான் தான் பாஸ் பேசுகிறேன். பாஸ் நீங்களா, இவ்வளோ நாள் எங்கே பாஸ் போனீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவார். நான் இப்போ என்னோட ஒய்ஃபோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒய்ஃபா அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்ற மாதிரி இப்போ அவர் கேட்பாரு. ஹீரோவே சொல்லுவார், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதில் வந்து எனக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்றது எனக்கு என்னமோ என்னோட பிரதர் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கு என்ன விஷயன்றது கண்டுபிடிங்க. இப்போ ஒய்ஃபு நீங்களே அது யார் பாஸ்ன்னு கேட்கும்போது, என்னோட ஒய்ஃபை கூட தான் நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டே பண்ண மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்கு அவளை கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் தெரியுது, ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக அடையாளமே தெரியல, நான் தான்ற மாதிரி அடையாளமே தெரியல அவளுக்கு. அவள் எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துருக்கா. ஸோ அந்த ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம், எப்படி எங்களுக்குள்ளே என்ன நடந்தது, எப்படி அது என்ன, அந்த மாதிரியான ப்ரூஃபும் எங்களுக்கு வேணும். ஏன்னா நான் சட்டப்படி வந்து அவளுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும், நான் தான் அவளோட உண்மையான ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னந்த ரிப்போர்ட்டில் வந்தாலும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால் அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை யார் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறது அன்றைக்கி யார், என்னோட பிரதர் சொல்லி தான் யாரோ ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கணும், அது யார் என்ன இதுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாரு. கூட்டு போனாங்களே, அங்கே போகணுன்னு பார்த்தா இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கே வந்து தெரியாமல் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் எனிமீஸ்லாம் இருப்பாங்க. என்னென்னா இப்போ ஹீரோனை வந்து 2-3 பேர் வந்து அதாவது யாருன்னா, ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் ஆசைப்பட்டார்ல, ஹீரோனை கூட அவர் அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கல்ல கொஞ்சம் முன்னாடி, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஹீரோனை எப்படி இங்கே கூட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு என்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த பொண்ணுங்களும் அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருங்க. இப்போ ஹீரோனுக்கு மயக்கமாகற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கவும் இப்போ அவரை கூப்பிட்டுருவாங்க. இப்போ அவர் வந்துருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணல நினைக்கும் போது கரெக்டாக கதை ஓடிச்சிட்டு ஹீரோ வந்துருவார். அவ்வளோதான், அந்த பொண்ணுங்கள்லாம் பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவரே வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. சாரி நீங்கள் தான் அவரோட ஹஸ்பண்ட்றது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த பிரதர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு டவுட்டே வந்துடும். அவங்க அப்பா கிட்ட இப்போ வந்து பேசுவார். அதாவது எப்படின்னே தெரியல, அவ்வளோ பெரிய பெட்டி, அந்த பெட்டியில் தான் அவன் ரகசியமாக வச்சுருந்தான்றதுனால அது பாதுகாப்பாக வச்சுருந்தான். ஆனால் இப்போ அதில் ஒன்றுமே இல்லைன்னா அவங்க அப்பா என்ன சொல்லுவார், அவனை நீ லேஸ் பட்டவன்னு நினைக்காத, அவன் ஏதாவது எது செஞ்சாலும் ஏதாவது விஷயம் இருக்கும், இந்த பொண்ணோட அப்பா அவன் தான்ற மாதிரி பேர் இருக்குதுல, அவன் யார் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடி, அதில் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார்.
பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சண்டை ஹீரோ போட்டுட்ருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாதி மயக்கத்தில கேட்பாங்க. அப்போ அங்க வந்த லேடி என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன். அவன் வந்து உன்ன காப்பாத்த வந்துட்டான். அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு திரும்ப மயக்கம் வர மாரி இருக்கும். ஹீரோவ வந்து திரும்ப காப்பாத்தி ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அம்மா மயக்கத்தில இருக்கிறத பார்த்தோன்னா, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பதறுமா, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு சும்மா லைட்டா மயக்கமா தான் இருக்கு. நீ நல்ல பிள்ளையா சமத்து குட்டியா தூங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண சமாதானப்படுத்திருவாங்க. அதோட அந்த பொண்ணு தூங்குறேன்னு சொல்லிட்டு போன உடனே, இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அவருக்கு இதா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ கிட்ட அந்த இதெல்லாம் குடுப்பாங்கல்ல, குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்காக சில புரொடெக்ஷன் அந்த மாரிலாம் இது பண்ணவும், ஹீரோயின் இத பார்த்துருவாங்க. எதுக்காக இது அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அப்ப ஹீரோ வந்து சில விஷயங்கள் சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, என் கூட இன்னொரு குழந்தை பெத்துக்க உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, டக்குனு ஹீரோ அத தூக்கி போட்டுட்டு திரும்ப அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வந்துட்டு ஹீரோட பிரதர் இருக்கார்ல, அவர் பெரிய மீட்டிங்கே போட்டு உட்காந்துட்டே இருப்பாரு. இப்ப வரவங்கலாம் என்ன சொல்வாங்க, நீங்க இப்படிதான் கூப்பிடுறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்க பிரதர் வந்தா மட்டும் தான் எல்லாமே சரி வரும். அதுவரைக்கும் உங்களோட சேர்ந்து எந்த நம்பிக்கையில நாங்க உங்களோட வந்துட்டு பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் போயிடுவாங்க. இதனால நான் எவ்வளோ அவமானப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து அந்த வந்த பிசினஸ் மேன்லாம் கிளம்பி போயிட்டாங்களா, அவர் ரொம்ப கோவத்துல இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இவர்கிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி உங்க பிரதர் வந்துட்டு உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமா அன்னைக்கு அந்த பாக்ஸை திறக்க சொன்னோம்ல, அந்த பொண்ணு வந்து திறந்துச்சுல, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோட பேரு தான். செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோவோட பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சது. அதனால தான் அந்த பொண்ணால அந்த ஹீரோ சொன்னதுனால தான் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி அதை முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ ஓஹோ அவன் இப்போ உயிரோட தான் இன்னும் இருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் நினைப்பாரு. நீ அவனை பார்த்தியானோன்னு இன்னும் நான் அவனை பார்க்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இது உங்களோட பிரதரோட ரிங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமா இது என்னோட பிரதர் போட்டிருந்த ரிங்கு தான். இது எப்படி கிடைச்சதுன்னு இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இந்த ரிங்கோ என்னால் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரதருக்கு அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துறதுன்னு ஓ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த பிரதரை இப்போ சிரிப்பார். அப்போ ஹீரோட பிரதரால் தான் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ இவர் என்ன சொல்வார், பாஸ் நீங்கள் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சாதகமாகவே பேசுவார். பரவாயில்லையே நீ பொழைக்க தெரிஞ்ச ஆளாக தான் இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பெருமையாக பேசுவார். அதோட இவர் போயிடுவார். இவர் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவன் எங்கே இருக்கான்றது சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்போ இவர் லவ் பண்ணுற பொண்ணு வந்திருக்குமா, இப்போ இவர் என்ன சொல்வார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போயாவது அதெல்லாம் நடக்கும்னு பார்த்தா இப்பவும் எதுவும் நடக்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுன்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை இப்போ ஒருத்தி கல்யாணம் பண்ணியிருக்காளாம், அவளால் தான் இவன் தெளிவாயிருக்கான். அவன் யாருன்றத போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அன்றைக்கி வந்தப்போ சரியாக வந்து அட்ரஸ் அதெல்லாம் தெரியலல்ல, ஸோ சீக்கிரமாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்க பேசிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட துணி வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை வந்து தச்சுட்டு வந்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் கால் பண்ணி இப்போ அசிஸ்டன்ட் முன்னாடியே பேசுவாங்களா, என்ன ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ அவர் என்ன சொல்ல, உன்னோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருச்சுல அதை தச்சுட்டு இருக்குன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொமான்ஸாக ஃபீல் ஆகிடும். உடனே அப்புறம் அசிஸ்டன்ட் வேற காதில் வாங்காத மாதிரி அப்படிலாம் நின்றுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ தெளிவாக இருக்காரா, இப்போ நல்லா இருக்காரு என்ன அதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, அதில் தான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு, அதுக்கு யார் காரணம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. யாராவது பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவனை நான் திரும்ப மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் ஹீரோக்கு அவர் போனதுக்கப்புறம் ஹீரோக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுவாங்க, நீ நல்ல பிள்ளையா வீட்டில் ஏறி நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு கேக் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுவார். ஹீரோ கால் பண்ணி என்ன சொல்வார், எனக்கு வந்து கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க, என்னோட ஒய்ஃபுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். பொண்ணு வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட அம்மா இருக்காங்களே அவங்க வருவாங்க. வந்தவொடனே பார்த்தா இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க, நீ ஏன் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன், நான் உன்னோட பாட்டிம்மா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ சரி அவங்க பாட்டியும் பேத்தியும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வேலையை பார்க்க போய்வாரா. அப்போ அந்த பாட்டிம்மா என்ன சொல்லும், நீ வந்துட்டு நான் உன்னோட பாட்டி தானே, ஏன் கிட்ட நீ சரியாகவே பேச மாட்டேன்னு அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், நீங்கள் வந்து அம்மாவை சரியாகவே கேர் பண்ணிக்கிறதே இல்லை, நீங்கள் அவங்கள வந்து சரியாகவே பார்த்துக்க மாட்டீங்க, அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா தான் உங்ககிட்ட நான் பேச முடியும்னு சொல்லும்போது அம்மா உங்ககிட்ட தப்பாக இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நான் அம்மா மேலே நல்லா கேரிங்காக தான் இருக்கேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா வந்துட்டு ஹீரோட அம்மா இந்த குட்டி பொண்ணோட தலையிலேருந்து ஒரு முடியை பிடிங்கிருவாங்க. இந்த பொண்ணு வழியில் கத்தும் போது ஹீரோ வந்துருவார். என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க தலையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்படி அந்த பொண்ணுக்கு தெரியல, சரியா சொல்ல தெரியும் அப்படி சொல்லவும் எதுக்காக என் பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவப்படுவார். நான் ஒன்றும் அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதோடு வந்துட்டு இது வந்து இதோட இன்டென்ஷனே சரியில்லை, இந்த லேடியோட இன்டென்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் என் பொண்ணுக்கு இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, நீங்கள் இங்கே வெளியே போங்கன்னு அவருக்கு அந்த லேடிக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு அது பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடும். தெரிஞ்சிடும் ஏன்னா வேணும்னு தான் இந்த லேடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அந்த ஹீரோனோட பொண்ணு இருக்காங்க அவங்க தலையில் ஒரு டோஃபா மாதிரி தலையில் கவுத்தி விட்டுருவாரு. இப்போ இது முடியை பிடிங்கிட்டு போச்சு
இருக்குல்ல, அது முடி வந்து இந்த டோஃபால ஒரு முடியா தான் இருக்கும். அது அந்த லேடிக்கு தெரியாம அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது இந்த வேலை தான் பண்ண வந்திருக்குன்றது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேம நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஜாலியா அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த முடிய கொண்டு போய் அவங்க ஒரு ஆள்ட்ட குடுப்பாங்க. இத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து, ஒரு வேளை இந்த பொண்ணு வந்துட்டு வசதியான மாப்பிள்ளைக்கு தான் அதாவது ஹீரோ அ அதாவது என்ன சொல்றது, யாரோட பொண்ணுன்றது தெரிஞ்சிரும். அவ மட்டும் பணக்காரனா இருந்தா வந்து அவ்ளோ டவுரி கேட்கலாம், இவ்ளோ டவுரி கேட்கலாம் அப்டின்ற மாரி இது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம். இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்து கிஃப்ட் வாங்க சொன்னார்ல, அந்த அசிஸ்டன்ட் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, "உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே" அப்டின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் "அப்படி இல்ல, இப்படி இல்ல. இப்ப ஹீரோ" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ உன்ன வர அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் டெலிவரி பாய் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல உங்கள நான் பார்த்த மாரி இருக்கு அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, அப்படியே அவர உள்ள வாங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் உள்ளலாம் வரலன்னு சொல்லிட்டே இருப்பாரு அவரு. ஏன்னா ஹீரோ கிட்ட தான் குடுக்க வந்தாரு. ஹீரோயின பார்த்தோனே அவர் அங்கிருந்து போணும்னு நெனைக்கிறாரு. ஏன்னா இவங்க இந்த விஷயத்த இன்னும் ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லாததுனால, தன்னை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. ஹீரோ வெளிய வந்து பார்ப்பாரு. நான் தான் வந்து இந்த இத ஆர்டர் போட்டிருந்தேன் உனக்காக. அத குடுக்க தான் வந்திருக்காரு. நீங்க போலான்னு சொல்லவும், அவர் போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தோனே, எதுக்காக இதுன்னு கேட்கும்போது, எனக்கு ஆசையா இருந்தது உனக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் ஒண்ணு ஆர்டர் போட்டிருப்பாரு. அதாவது அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் ஆர்டர் போட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போட்டு விடுவாரு. ஒருத்தவங்க கிட்ட அந்த முடிய குடுத்தாங்கல்ல, அதோட சேர்த்து ஹீரோ அந்த குட்டி பொண்ணோட ஒரிஜினல் முடியும் ஒண்ணு வந்துருது. அவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு விசுவாசமா இல்லாம, வேற ஒருத்தவங்களுக்கு அது யாருன்னா, ஹீரோவோட பிரதர் இருக்காருல்ல, அவரு தேடிட்டு இருக்காருல்ல, அந்த ஆள்கிட்ட இத போய் குடுக்க, அவங்க போய் ரிசல்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த அது அப்பாவும் பொண்ணும் இவங்க தான் அப்படின்றது கன்ஃபார்மே ஆயிடுது. உடனே இப்ப அந்த பிரதருக்கு வந்து சந்தோஷமா இப்ப இந்த பொண்ணு வந்து அவன் என்னோட பிரதரோட பொண்ணு தான்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த லவ் பண்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஹீரோ இருக்காருல்ல, அவர் வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ கிட்ட பேசும்போது, அவர் வந்து இப்ப இது ஒரு பார்ட்டி ஒண்ணு அதாவது ஒரு ஆக்ஷன் ஒண்ணு நடக்க போது. அந்த ஆக்ஷன்ல பெரிய பணக்காரவங்கலாம் எல்லாரும் வரதா இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கும் வந்து அந்த இன்விடேஷன் வரப்போகுது அப்படின்ற மாரி இப்ப ஹீரோக்கும் விஷயம் தெரிஞ்சிரும். அவர் சைலண்டா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோட பிரதர் இருக்காருல்ல, அவர் இருப்பாரு. அவரு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்க வந்து அந்த பெரிய கம்பெனியோட ஆள் தானே நீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிமுகமாயி பேசுவாங்களா, அதோட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சமாளிச்சு இப்ப ஆக்ஷன் நடக்க போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் தனித்தனியா உட்காந்துட்டு அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஹீரோ கிட்ட சில விஷயங்கள் ஹீரோயின் இல்லாத டைமா பார்த்து சொல்வாரு. நீங்க இப்ப இந்த கம்பெனி இல்லாத நேரம் வந்துட்டு அவன் எவ்வளவோ நஷ்டத்த கம்பெனிக்கு ஏற்படுத்திட்டான். ஆனா சில விஷயங்கள நாங்க பாதுகாப்பா உங்களுக்காக வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு நம்பிக்கையான சில பேர் வந்து ஹீரோவுக்கு திரும்ப எப்படியாவது வருவாருன்றதுக்காக கம்பெனிய பாதுகாத்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் முதற்கொண்டு ஹீரோ வந்து கேதர் பண்ணிட்டு இருப்பாரு. உட்காந்துட்டே இருப்பாங்களா, இப்ப ஹீரோனோட பொண்ணு வேற அந்த ஆக்ஷனுக்கு வந்திருக்கும். இப்ப எல்லாரும் வந்து ஒவ்வொரு இது அமௌண்ட் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா, அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அமௌண்ட் ஏத்தி சொல்லிட்டு இருக்கும். உடனே அங்க இருக்கவங்களே பேசுவாங்க. என்ன இவ குட்டி பொண்ணா இருக்கா, அவ வாயில வந்த அமௌண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோட பிரதர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, அவ்வளோ பணம்லாம் அவங்கள்ட்ட இருக்க, இப்ப வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சு கொஞ்சம் தைரியமா தான் இருப்பாரு. ஹீரோனுக்கு பதட்டமா ஆயிடும். நீ என்ன இவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டே இருக்க, இப்ப நம்ம கிட்ட இருக்க மொத்த பணத்தை இப்ப கொடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதாவது ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன்னா ஹீரோ சொல்லியே அனுப்பியிருப்பாரு, இந்த ஆக்ஷனுக்கு நீ போகணும், இந்த மாதிரி காஸ்ட்லியா இந்த மாதிரி அமௌண்ட்டை கொடுத்து அந்த மாதிரி அங்க அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ரோபோ மாதிரி தான் அது. அதை வந்துட்டு நீ அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நடத்திட்டு இருக்கு. இப்போ ஹீரோனுக்கு போச்சு, நம்ம மொத்த குடும்பமும் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் உட்கார வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அந்த குட்டி பொண்ணு தான் ஃபைனலாக சொல்ற மாதிரி இருக்கும். பொண்ணு அந்த இதை வாங்கிடுச்சு. இப்போ ஹீரோட பிரதருக்கா சரியான கோவம் வந்துட்டே இருக்கு. அவர் பாட்டுக்கு தனியாக மீட்டிங் போட்டு திரும்ப ஹீரோ மேலே சரியான கோவத்தில் இருப்பார். இப்போ வேணும்னு தான் அவன் ஏதோ சைலண்டாக ஏதோ மறைஞ்சிருந்து அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்கில் அப்படி இப்படி கத்திட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். எங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன்னு இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்பாவோட ஸ்மார்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டே கொண்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு 2 பேரும் பேசிப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே நீ செஞ்சுட்டேன்னு. அந்த பொண்ணு ஆமா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்னு நினைக்கும்போது, அப்பாவை எல்லாரும் முட்டாள் நினைக்கிறாங்க, ஆனால் நான் யாருன்றதை அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோனுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை போடுறதுக்கு தான் ஹீரோயின் போயிருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோயின் போட்டு வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப அழகா இருக்கும். அதோட இதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கலான்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோ வந்து வெளியே சாப்பிட்றதுக்காக போகும்போது சும்மா பர்சனலாக பேசும்போது, நீ அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை நல்லா நான் கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அப்புறம் இவ்வளோ கேர் பண்ணணும்னு
நினைக்கிறேன், இவ்வளோ நான் அழகா இருக்கேன் அப்படிலாம் சொல்ற, அப்புறம் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே இது ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பாரு. இன்னும் இங்கே பேசிட்டே இருப்பாங்களா, இந்த டைம் பார்த்து ஹீரோனோட பொண்ணு இருக்குல்ல, அது வீட்டில் விளையாடிட்டு இருக்கும். அது ஒரு ரிமோட் கார் விளையாடிட்டே இருக்கும். கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டேபிள் கடையில் போயிடுமா, அந்த காரை வந்து எங்கிட்ட வா எங்கிட்ட வான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ பார்த்தா அந்த டேபிள் கடையில் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குமா, இந்த பேப்பர் எடுத்து பார்க்கும். இது அம்மாவோட நேம் போட்டிருக்கு, இங்கே என்ன நேம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியாக புரியாது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோனோட அசிஸ்டன்ட், அவர் வந்துருவாரு. என்ன பாப்பா இது என்ன பேப்பர்னு சொல்லும்போது, இது பேப்பரை பாருங்களேன், இது டேபிள் அடியில் இருந்தது, ஹவுஸ் கீப்பர் இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்ப்பாரு. பார்த்தோன்னே இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணி என்ன சொல்வார், இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு இங்கே ஹவுஸ் கீப்பராக இருக்கவங்க கிட்ட கிடச்சிருக்கு, அதை வந்து டேபிள் கடையில் இருந்தது, பாப்பா கையில் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது, அது ஒரு மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் டக்குன்னு எந்திரிச்சு வருவாங்க. இப்போ ஹீரோ பின்னாடியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோன் கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கவும், ஹீரோன் வந்து ஹீரோ முன்னாடி அதை படிக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. பண்ணுவார், எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிப்பாரு. அப்போ ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அது மேடமோட சீக்ரெட்டான விஷயம், அதெல்லாம் வந்து ப்ரைவேசியை நான் வெளியே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோ என்ன சொல்வார், இந்த அளவுக்கு மேடம்க்கு நீ இவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நம்பிக்கையானவ இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நானும் மேடமும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது உனக்கு நல்லாவே தெரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து மறைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். நாளை பின்ன நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து உன்னோட அதாவது என்ன சொல்கிறது, உங்களோட இன்க்ரிமெண்ட்டு அதை பற்றி கூட நான் யோசிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியாவது அந்த விஷயத்தை வாங்கலான்னு அவருக்கு தகுந்த மாதிரிலாம் மூவ் பண்ணுவார். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் சார், ஆனாலும் வந்துட்டு இப்போ நீங்கள் மேடமை மாடியில் போய் அவங்க மாடியில் தான் இருக்காங்க, நீங்கள் மேடமை நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதை சொல்லுவாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிறது போயிடுவார். என்னடா இது எப்படி பேசினாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்து தனக்கு தானே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவும் நடந்ததா ஞாபகமே இல்லை. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்ற மாதிரி தன்னை தானே வந்துட்டு ஒரு சோல் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இவன் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம், இப்போ தான் அவருங்க எப்படி அந்த பெக்கரோட அவங்க பழகினா கொண்டாங்கன்னு தெரியாமல் இருந்ததில்ல. அதனால் ஹீரோனுக்கு இப்போ அது ஞாபகமே வரல. அந்த பேப்பர் தான் இது, இதை பற்றி எதுவுமே எனக்கு யோசிக்கவே முடியல. ஆனால் அப்பத்துலேருந்தே அவன் தான் என்னை வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்கான், எனக்காக செலவு பண்ணி என்னை பார்த்துக்கிட்டதே அவன் தான். அவன் யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது என்ன எதுவும் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுருவாரா. டக்குன்னு உள்ளே வரும்போது ஹீரோயின் திரும்பவும் அந்த பேப்பரை மறைச்சிப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களா. ஏன் தூங்கலன்னு கேட்கும்போது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சமாளிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஹீரோக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. டப்பே வச்சிருப்பாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அந்த அசிஸ்டண்ட்டுகள் அவர்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதுல்ல, அதனால தான் ஹீரோ கிட்ட மறைக்கிறாங்க. ஸோ ஹீரோ வேற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதனால அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட போய் பேசுவாங்க. நான் யாரை நேசித்தேன் என்ன இதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, கொஞ்ச நாளைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாத்தையும் டோட்டலாக நான் மறந்த மாதிரி இருக்குது. இப்போ அவன் என்னை நேசிச்சானா, அவனுக்காக நான் அவன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இப்போ என்ன எது இப்போ இவன் வேற கல்யாணம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் பதறுவாங்க. உடனே அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாக இருப்பார். ஹீரோனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவர் இருந்துட்டு இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட பிரதர் வந்து ஹீரோவை தேடுறதுல மும்முரமாக இருப்பார். அவனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த மொத்தத்தை எழுதி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அதாவது எல்லா பணக்காரங்களும் சேர்ந்து வந்து மீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஹீரோயின் மட்டும் கலந்துப்பாங்க. ஹீரோ இன்னும் வெளியவே வர மாட்டேங்கிறாரு. அதோட இந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பார். அப்போ குட்டி பொண்ணு நிறைய விஷயங்கள் சொல்லும். அம்மா இப்படி அப்படி என்னை கஷ்டப்படுத்த அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்தால் தான் வந்து அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அது இல்லாட்டி இது கேன்சல் ஆகும்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் நம்ம இப்படி அமைதியாக வீட்டிலே இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், இதுதான் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு அவர் என்ட்ரி கொடுத்துருவாரு. அவரை பார்த்தோன்னு இப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ இறந்து போயிட்டாரு, அவன் உயிரோடையே இல்லை, இப்போ அவனை மாதிரியே இருக்கானா வேற யாரு, இல்லை அவனை வந்து பேயா வந்திருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோட பிரதர் இருக்கார்ல அவருக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகிடும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் நம்பவே இல்லை, ஹீரோ உயிரோடு இருக்கிறத நம்பவே இல்லை. ஹீரோ அவர் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, ஹீரோன்னு இருக்காங்கல்ல, ஹீரோ உயிரோடு இருக்கும்போது அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட வந்து பழக்கத்தை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட ஒய்ஃபாக அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றது அவருக்கு தெரியல. திடீர்னு ஹீரோவை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தான் வந்து ஹீரோவை வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கெலாம் வேறு ஏற்பாடு பண்ணியிருந்தாரா, ரொம்ப பதட்டமாக இருப்பார். அப்புறம் பதட்டப்பட்டு அங்கேருந்து போவாங்க. இப்போ அந்த லவர் அதாவது ஹீரோவோட பிரதரோட லவர் இருக்குல்ல அதுக்கு சரியான கோவமாயிடும். இத்தனை வருஷம் உன்னை நம்பி நான் இருந்துட்டேன், இதுக்கப்புறம் அவன் வந்துட்டான், இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் கிடைக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அது போயிடும். இப்போ அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோட பிரதர் எந்திரிச்சு போயிடுவார். இப்போ இந்த மீட்டிங்கில் உள்ள நிறைய பேர் ஹீரோ வந்து அப்படியே மிரட்டியே வைப்பார். உடனே எல்லாருமே வந்து
வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ திரும்ப ஹீரோ வந்துட்டான், திரும்ப எல்லாமே அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து பயப்படுவார் ஹீரோயினுக்கு. அப்போ இவ்வளோ பேர் முன்னாடி நீ இவ்வளோ தெளிவாக பேசுகிற, இவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நாளைக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் வந்துருச்சுல, எதுக்காக நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச, நான் உங்ககிட்ட பேச தயாரில்லைன்னு ஹீரோனுக்கு வச்சுப்பாங்க. இப்போ ஹீரோக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஹீரோயினை சமாதானப்படுத்தணும். இப்போ ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு போகும்போது பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, உனக்கு எப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு ஹீரோ சில விஷயங்கள் வந்து ஹீரோயின் கிட்ட வெளிப்படையாக இப்போ தான் பேசுவார். இப்போ ஹீரோ திரும்ப கூப்பிடுவாங்க, உண்மை என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும் ஹீரோயின் பேசுறது. உடனே அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பொய்யாதான் ஒரு கதையை சொல்வார். ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் 3 வயசு குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டமும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சு, நம்ம 2 பேரும் எப்போ ஒன்றா இருந்தோம், அதை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது நான் ரொம்ப பணக்காரன் தான், உங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப பணக்காரர் தான் இருந்தார், எங்கள் அப்பா உங்கள் அப்பா எல்லாரும் பணக்காரங்க தான். அந்த டைமில் வந்து உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. அந்த கடனை அடைக்க முடியாமல் அவங்க குடும்பம் வந்து, அதாவது உன்னோட குடும்பம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா கிட்ட அவர் வந்து ஹெல்ப் கேட்டார். அதை வந்து அவரும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்துட்டு எங்கள் அப்பாவும் கொஞ்சம் சில்மிஷ வேலைங்கள்லாம் பண்ணதுனால உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நஷ்டமாயிட்டாரு. அதனால உங்கள் அப்பாவால் அந்த கடன் அடைக்க முடியாதனால அவர் வந்துட்டு இறந்து போகணுன்ற முடிவுக்கே வந்து அப்படி போயிட்டாரு. ஸோ உன் வீட்டில் வந்து நீ மட்டும் தனியாக இருந்த, உன்னை தனியாக விடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால என் வீட்டில் கொடுத்து உன்னை வச்சிருந்தேன், உன்னை நல்லாவே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஹீரோனுக்கு வந்து அவங்க அப்பா இறந்து போனோன்னு எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த டைமில் இருக்கும்போது ஹீரோ நல்லா பார்த்துக்கிட்டாரு கொண்டுட்டாரு. அப்போ ஹீரோ வேலைக்கு போயிட்டு வரும்போது ஹீரோன் என்ன கேட்பாங்க, நான் இங்கே வந்து 6 மாதம் கிட்ட ஆகுது, ஆனால் நீ என்கிட்ட நல்லா கவனிச்சுக்கிற, ஆனால் ஏன் என் கூட வந்து என்னை கல்யாணம் பண்ண கூட்டு வந்து எதுக்காக என்னை கூட்டு வந்த, என்ன உனக்கு பிடிச்சிருந்தா என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பேன், அந்த மாதிரி நீ இருக்க மாட்டேங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரிலாம் ஹீரோன் கேட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ இப்போ வந்து கொஞ்சம் மென்டலாக வந்து சரியில்லாமல் இருக்க, இப்போ நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா அதனால பின்ன பிரச்சனையாகும், அதனால தான் நான் வந்து இப்படி இருந்தேனே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்வார். அப்புறம் 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்றவொன்னே அவங்க லைஃப்பை அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆனதுனால அப்போ நடந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அதை தான் ஹீரோ வந்து என்ன சொல்வார், அப்போ இருந்த சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் அப்போ சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்வார். அம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் இவர் சொல்ல சொல்ல சில விஷயங்கள் அவங்களுக்கு எங்கேயும் நடந்த மாதிரி ஞாபகமாகவே இருக்கும். உண்மையிலே நீ சொல்கிறது எனக்கும் எங்கேயும் நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் ஹீரோ சொல்வார், அதனால தான் உனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகமே இல்லை, உனக்கா ஞாபகம் வர வரைக்கும் அதை நான் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், ஏன்னா இப்போ நானே பெரிய பிரச்சனையில் இருக்கிறதுனால இப்போ தான் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து பேசுவாங்க. திரும்ப இவங்க தான் அப்படி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா அவங்க பிரதர் வாழ தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஸோ அவங்கள என்ன பண்ணணுமோ அது மாதிரி ஹீரோ வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனோட அம்மா வந்து திரும்ப வந்து ஒன்று சேர வருவாங்க. ஹீரோ வந்து பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சிருச்சுல, ஸோ இப்போ வந்து டவுரி அப்படி இப்படின்னு கேட்டு வருவாங்க. ஹீரோனோட அம்மாவை பார்த்தாலே ஹீரோனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க பாசெல்லாம் ஒன்றுமே இல்லை, பணத்துக்காக தான் வராங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கும் ஹீரோனை கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ அவரும் வந்துட்டு இப்போ எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே இருப்பார். அந்த குட்டி பொண்ணுக்கு வேற இப்போ எல்லாரும் புரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயினை பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பவும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து லிவிங் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஹீரோவை பிடிச்சி தான் இருக்குது. ஆனால் இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் யாருக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக வந்து இவங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனலாக ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டு தான் இந்த ட்ராமா வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.